பிள்ளைகளே, பாடுகள் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஆனால் பாடுகளின் பாதையில தான் நாம் மகிமையை அடைந்து கொள்ள வேண்டும் என நியமத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். பாருங்க, யௌவன ஜனம் எங்கிருந்து கூட்டி சேர்ப்பாரு? கிழக்கில் இருந்து. நீதிமானை கிழக்கில் இருந்து வர பண்ணி மேற்கில் இருக்கிறவளை மேற்கா இருக்கிறதுங்க இஸ்ரேல் யூதர்கள். அதைத்தான் சொல்றாரு. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ன சொல்லுகிறவர்? நான் சந்ததியை கிழக்கில் வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். அப்போ கிழக்கிலிருந்து ஒரு கூட்டம் இஸ்ரவேலர், அதாவது புறஜாதியுடைய மீட்பு அது நிறைவடைந்த பின்பு மேற்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் யூதர்கள் அவர்களையும் கூட்டி சேர்ப்பேன். கிழக்கிருந்து வந்தவங்க மேற்கு வந்தோம் எல்லாரும் கூட்டி சேர்த்து, அதைத்தான் யோவான் 10:16 ஒரே மந்தையாக்குவேன் சொல்லுகிறார். அந்த நாளில் நான் என் மகிமைக்கு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்படையாறு கொண்டு வா. அந்த யௌவன உமக்கு பிறக்கும். அவரால் உண்டாக்கப்பட்ட யௌவன ஜனம், அவரால் உண்டாக்கப்பட்ட மனவாட்டி, அவர்களுக்குத்தான் தேவ மகிமை கொடுப்பார். அவர்கள் தான் மகிமையின் மகிழும் அருவப்படுவாங்க. ஆகையினாலே முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்பவனே முடிவான ரட்சிப்பெண்ண மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொள்வான் என்ற தேவ நியமத்தின்படி ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மனவாடி சபையே, உன் நேச அடைய யௌவன ஜனமாய் சூரியனை போல பிரகாசித்து சந்தனை போல் அழகை ஆவிக்குரிய உள்ளான அழகை தரித்து மகிமையின் மையம் அடைந்து சாத்தானை சாம்பலாக்கின வெற்றியை அணிந்த கிரீடத்தை அணிந்து கொண்ட மனவாட்டியாய் உன் நேசரே அவருடைய வரிக்காக அவர் நோக்கு குவி அழைக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.